அப்படியே கன்னியாகுமரி அழகை பத்திர வச்சு அப்படியே இறங்கிடுவானே. அப்படியே வந்து 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 பக்கத்துலயே வந்துட்டோம். எல்லாம் சோடாவும் குடிக்கிறோம் வந்து. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா ஆமா 200 முடிக்கணும். மக்கள் எல்லாம் பாறைகளுக்கு மேலே உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் சன்னை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கீங்க. சூப்பர் டெக்னாலஜி எங்கேயோ போகுது கைஸ். வேட்டி வச்செல்லாம் ஷூட் எடுக்காங்க. கடல் கன்னிகள் இங்க நிறைய கடல் கன்னிகள் சுத்திட்டு இருக்காங்க. கடல் கன்னிகள் இந்த சென்ஸ் இந்த கேர்ள்ஸ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். எங்க போல எங்க உள்ள பேர் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இல்லைன்னா இது இந்த பாறை இந்த பாறையா இந்த பாறை வியூவே நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை. பின்னாடி சாக்கடை மாதிரி இருக்கு. இல்லைன்னா அவங்க அந்த பிள்ளைங்க நிற்கிறது எங்க அங்கேயா நம்ம ஜம்முன்னு ஒரு ஸ்பாட்ல ஏறி நின்றுரும். இப்ப சன்னு ஜம்முன்னு இறங்கிடுவாங்க. இதுல நிக்கலாம் பாத்தீங்களா. இந்த சைடெல்லாம் பார்க்காதீங்க. நீ சன்ன பாரு வீடியோ வரும். நான் சன்ன பாப்பேன் அண்ணன். ஆனா அங்கெல்லாம் ஃபுல்லா கும்மை வேற இருக்கும் சொல்லுங்க. இந்த நீங்க கடலை பார்ப்பீங்கன்னா சன்ன பார்ப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன பார்ப்போம் நல்லா இருக்காண்ணா. நம்ம அந்த பாறைக்கு போமா கிப்பாய் அந்த சுத்தி எல்லாம் அழுத்த பாரு. ஆமாண்ணே கன்னியாகுமரி வந்து வெளியிருந்து பக்கம் அழகா இருக்கு. அப்படியே இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜாக்கா இருக்கு. ஃபுல்லா அழுக்கா இருக்கு. மக்கள் நல்லா. ஆமா டூரிஸ்ட் ஸ்பாட்டாம யூஸ் பண்ணாம பப்ளிக் டாய்லெட் ஆகவும் நல்லா இருக்குல்ல. போலீஸ் உள்ள எங்க இருக்கு. ஆமா பிளாக் பேல் இல்ல கிடைக்கும். அப்போ பேர் பிளாக் பேலா வரும். பிளாக் பேல்னா குவாட்டரமே. பிளாக் பேல் ஆமா பாத்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன வருது பாரு. குடிக்கலாம் மாட்டேன் இருந்தாலும் பிளாக் பேலுக்கு அந்த ஞாபகம் தான். உங்களுக்கு பார்க்கலாம். மோஸ்ட் வெயிட்டட் சீன். இந்த சன் செட் ஆகுறது எப்படியாவது எடுத்துரும். அது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் இறங்குறதுக்கு? ஆமா வெயிட்டிங் ஃபார் தி சீன். இங்க ஏன் வந்து இருந்தேன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சன்னும் கீழே இறங்கும். கீழே ஒரு போட் சூப்பரா நிக்கி. அந்த வியூ அந்த போட்டை என்னால கரெக்டா எடுக்க முடியல. ஏன்னா போட் வந்து அந்த அதுல நிக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளவு இருட்டாலாம் இல்ல. நானும் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்த இடம் எந்த வேலை வந்து ஒரு வழியா முடிஞ்சிட்டு எங்கண்ணே அந்த சைடா. ஓகே ரிஸ்க் எடுப்போம். வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் சூரியனை பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட் அந்த பாறையில போவோமா. ஆனா மத்த பாறையில எல்லாம் உட்கார்ந்தோம்னா இந்த பாறையில உட்கார்ந்தோம்னா தண்ணி அடிக்கும் மேல. அதுல உட்காரவே தண்ணி அடிக்கும். மார்பலஸ் வியூ. நம்ம எங்க இருக்கோம்? இங்க இருக்கோம். வியூ எடுக்க முடியாது. நல்லா இருக்கும்ல அந்த போட்டு கேமரா என்னன்னு. ஆமா கேமரா சூப்பர். அந்த வியூ அந்த ஒரு கட்டுல அவளுக்கே பார்க்கணும். சரியான வியூ என்னன்னா 24 அவளை எடுக்கலாம் அப்படிங்களா. வியூ சரியான வியூ. எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து போட்டோ எடுத்து அழுத்து போச்சு. ஸோ வந்த இடத்த வந்து ஒரு சினிமாட்டிக் வியூ எடுக்கேன். என்னால முடிஞ்சாலும் எடுத்து இதுல போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுட் எல்லாம் எடுத்து இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னு ஐடியா இல்லை. கண்டிப்பா கீழே டைப் பண்ணி வந்து நம்ம சினிமாட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துருவோம். ஸோ எடுத்துட்டு அப்படியே சன் இறங்குறதே போடுறேங்க பாருங்க. ஷார்ட்ஸ் எடுத்துட்டோம். இருந்தாலும் நிறையனா நம்ம வந்து சன்னை தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். இங்கே இருக்க ஏரியா எல்லாம் சுற்றி எடுக்கிறேன். இங்கே வந்து பாறை ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுத்துருக்கு. நம்ம இருக்க இடம் கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா இந்த இடம் நல்லா இருக்கு.
ஆனால் சுற்றி அந்த வேஸ்ட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஒஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்கு. அதனால் இந்த இடத்துல எப்படி வந்து உட்காரன்னு தெரில. ஸோ இந்த வியூவை நம்ம இந்த இடத்து எதுக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம்னா இந்த வியூவை வந்து கேப்சர் பண்ண அடிபொலியாக இருக்குது. லாங் கேப். இப்போ வந்து சன் வந்து செட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் தான் மீதி. என்னடா முடியெல்லாம் பறந்து இருக்குன்னா பார்க்காதீங்க. முடி வந்து பைக்கில் வரும்போது அப்படியே கீழே இறங்கி இன்னும் நல்லா கிளைமேட்டும் நல்லா மேலே வானத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பேக் நல்லா இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தான் கேப் இருக்குது. இவ்வளோ இறங்குது எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். கடைசியில் கரெக்டாக என்ன சொல்ல சன்னு கீழே இறங்கும்போது பார்த்து இது வந்துடணும். அது என்னது ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வரணும். காமெடியாக இருக்கும். கஷ்டப்பட்டு வந்து வெயிட் பண்ணி மேலே இருந்தாங்க. அப்படியே இறங்கி 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 இவ்வளோ நேரம் வந்திருக்கான். கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியாவது விட்னஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் வெயிட்டிங். ஒரு 5 minutesக்கு அப்புறம் கீழே வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் மெயினாக எடுக்கணும். ஏன் இவ்வளோ லேட்டாக இறங்குது? எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு. அண்ணா தெரியலாம் பார்த்தீங்களா, அவன் தான் சண்டை ரெட் கலரில் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிரும். இந்த மூமெண்ட்டை விட்னஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ கேன் see him மூவிங். அப்படியே ஸ்லோவாக இறங்கிட்டு இருக்கான். அந்த பீச் ஃபீல்லே உட்காந்துட்டு அப்படியே சூப்பராக அதை விட்னஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆனால் இப்படி விட்னஸ் பண்ணதே இல்லை இது வரைக்கும். அங்கே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேமரா தூக்கி நிற்காங்க. ஜம்முன்னு எல்லாரும் கேமரா தூக்கி, இந்த சைடு கேமரா அந்த சைடு கேமரா, எல்லாருமே கேமரா தூக்கி நிற்காங்க. ஏன்னா இந்த இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் பார்த்துட முடியாது. ஸோ ஆமாம், இப்படியெல்லாம் வீடியோஸ்லாம் எடுப்பாங்களே இப்படி 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 பிடிக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் தெரியுமான்னு தெரில. நம்ம வந்து சினிமாட்டிக் படமாக நார்மலாக அந்த மாதிரி விட்னஸ் பண்ணி பயப்புள்ள இறங்க போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தான் மீதி. அவரை பார்க்க தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். ஏஎஃப்கே லாக்கெல்லாம் போட்டாச்சு. ஸோ அது சண்டா என்னன்னு எனக்கே தெரிய மாட்டேது. அண்ட் கைஸ் நம்ம 200 rupees ஒர்க் ட்ராவல் வந்து இல்லை லோ பட்ஜெட் சீரிஸ் வந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்து விட்னஸ் பண்ணியாச்சு. வியூ எல்லாமே அடிப்பொலி. இந்த மாதிரி டிப்ரெஷன் இருந்தால் கண்டிப்பாக வரலாம். இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இதே எல்லா வீடியோலாம் இருப்பீங்க. நான் எல்லாமே வீடியோ பேக் வீடியோ போடும்போது அதை சின்னதாக நீங்கள் ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இவர் தான் மாலிக் ப்ரோ. இவருக்கு ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாலெல்லாம் கிடைக்காது. ஸோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜெயன் மாலிக். பையன் வீட்டுக்கு போக வேண்டியதான். பிரச்சனை இல்லை. இனி அப்படியே பையன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ எங்களை வீடியோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சூப்பராக முடிச்சுட்டு நான் கொஞ்சம் சினிமாட்டிக் ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எல்லா வீடியோ மாதிரி. ஆனால் அந்த ஒரே ஒரு கிளிப்பை எப்படி வெரைட்டி எடுக்க நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம க்ரௌடு நான் இருக்கனால வேறு இடத்துக்கெல்லாம் போய் எடுக்க முடியல. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது டாடா. அடுத்த ஒரு புது வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்.